ஏமாந்து விட்டேன். ஸ்டோரியே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னால உட்காந்து பார்க்க முடியல. ஸோ அதனால உட்காந்து பார்க்குற மாதிரி எடுங்க சார். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். இது எதுக்கு இது காட்டணும்னு கேட்குறேன். நம்மளோட வரலாறு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க. நான் ஆக்சுவலா எதிர்பார்த்து வந்தேன்னா அந்த திரௌபதி 1 கொஞ்சம் நல்லா இருக்கும். திரௌபதி 2 வந்து சரி எப்படி தான் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சி வந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏமாந்து விட்டேன். ஸ்டோரியே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம் ஓரளவு ஓகே. ஆனால் சாங்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சா அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அது லிட்டரலா எப்படி இருக்கும்னா நம்ம 1000ல் ஒருவன்ல செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து லெஜெண்ட் மூவி. நம்ம 1000ல் ஒருவன்லாம் வந்து இதோட கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த சாங், அந்த சீக்வன்ஸ் ஒரு சாங் மட்டும் அதுல வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி எழுதாம வேற ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஸ்டோரியே தப்பா தான் இருந்துச்சு. ரிச்சர்ட் சார் நல்லா பண்ணியிருந்தாரு, நட்டி சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு. 2 பேருமே நல்லா, 3 பேர் ஆக்சுவலா ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க ஏன் இந்த படம் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. வேற ஏதாவது இவங்க 3 பேர் காம்பினேஷன்ல வேற ஏதாவது கூட பண்ணிருக்கலாம். அதுதான் அதெல்லாம் ஓகேவா தான் இருந்தது, சுமாரா தான் இருந்தது. ஓவராலா நல்லா இல்ல சார். அடுத்த வாட்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மூவியா எடுங்க சார். கொஞ்சம் நல்லா திரௌபதி 1லாம் நான் நல்லா உட்காந்து பார்த்தேன். இது என்னால உட்காந்து பார்க்க முடியல. ஸோ அதனால உட்காந்து பார்க்குற மாதிரி எடுங்க சார். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட டைரக்ஷன் வந்து போரிங் இல்லாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுத்துகிட்டு போடுதுன்றது ஈஸி கிடையாது. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அது இதுன்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான படம். மோகன் அவர்களுக்கு பாராட்டுகள். அவர் நம்ம வந்து 13-14ஆம் நூற்றாண்டுக்கு அழைச்சி சென்றிருக்காரு. காட்சி அமைப்பு நல்ல சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க மன்னர்கள் பற்றியெல்லாம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காங்க. நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிறப்பாக இருக்குது. அவர் நடந்த உண்மையை வந்து மென்மைப்படுத்தி எல்லாம் காமிச்சிருக்காரு. அந்த ரொம்ப சிறப்பான படம். எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கலாம், வரவேற்பு கொடுக்கணும். மோகன் திரௌபதி 2 இந்த தலைமுறையில் அனைவரும் தவறவிடக்கூடாத திரைப்படம். எல்லாரும் குடும்பத்தோட பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கடந்த 1000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, நம்முடைய கலாச்சாரத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது, என்னெல்லாம் கொடூரங்கள்லாம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒவ்வொரு குடிமகனும், தமிழ் தெரிந்த அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் தவறவிடக்கூடாத திரைப்படம் அப்படின்னா இந்த திரௌபதி 2 திரைப்படம் தான். கண்டிப்பாக பார்க்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பிகினிங் டு எண்டு வந்து நமக்கு அங்கே, அதாவது 3 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இருக்கிறதே தெரியுது. அவ்வளோ சுவாரஸ்யமாக படத்தை எடுத்திருக்காங்க. அனைவரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். திரௌபதி 2 தான் சொல்கிறீங்க? இல்லை சார், ஏங்க அந்த அளவுக்குலாம் ரொம்ப பெருசாக வந்து இது பண்ணுறேன் சார். அந்த அளவுக்குலாம் பிடிக்கல படம், ஓகேங்களா? தனிப்பட்ட முறை. ஏன்னா என்ன சொல்கிறா, தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரிலாம் எடுக்கிறாங்க படத்தை. இல்லை இவங்க இதில் நம்ம என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையை வந்து காட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய சரியான முறையில் அந்த வரலாற்று சம்மந்தப்பட்ட நிறைய காட்டலை அதெல்லாம், ஓகேங்களா? அது ஒரு பக்கம் ஒரு குறை. இன்னொன்று ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுன்னா, இது என்ன சொல்கிறது, திப்பு சுல்தான்கார் பார்த்தீங்களா, அவங்க சம்மந்தப்பட்டதான் காட்டியிருக்காங்க. ஒன்று நம்மளோட ஹிந்து மக்கள் வந்து ஒன்றும் வரி கட்டணும், அப்படி இல்லைன்னா வந்து போருக்கு தயாராகணும். அது இல்லைன்னா வந்து நம்மளோட ஆண்டவனை கும்பிடுறதை விட்டுட்டு எங்களோட ஆண்டவனை கும்பிடுறதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வாழ முடியும்ன்றாங்க. இது சம்மந்தம் தான் இந்த கதையை காட்டியிருக்காங்க. இது எதுக்கு இது காட்டணும்னு கேட்குறேன். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வந்து நம்ம நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரி சரித்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை தேவையில்லாமல் இப்போ ஒத்துமையாக நடந்துக்கிற இடத்துல ஏன் எல்லா படத்துலையும் ஒரு முஸ்லீமை ஏன் தப்பாக காட்டுறீங்க? முஸ்லீமுங்க வந்து கொடுமை பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எதுக்கு முஸ்லீமை தப்பாக காட்டணும்? இதுலங்க அதுக்குலாம் ஒத்துமை இல்லைங்க. ஏங்க என்ன சார் ஏற்கனவே சொன்னதாங்க எல்லா இல்லை அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. இது ஒரே ஒரு சம்மந்தம் ஒன்றா ஒத்துமை இருக்குது, ஜாதி மதம் ஒன்றா ஒத்துமை இருக்குது. ஏன்னா வந்து அந்த டைரக்டர் அப்படி தான் எடுப்பார். ஜாதி சம்மந்தப்பட்டதாவோ மத சம்மந்தப்பட்டதாவோ அப்படி தான் அவர் எடுத்துருக்காரு. அவருன்ட்டு மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்டு ஒரு 4-5 டேரக்டர் கேட்குறாங்க. வெற்றிமாறன் சார், அப்புறம் நம்ம மாரி செல்வராஜ்,
அப்புறம் ரஞ்சித், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜாதி இதழி தான் எடுப்பாங்க. ஜாதியை வந்து எடுக்க தப்பு இல்லைங்க. முஸ்லீமே கட்டவனா காட்டாதீங்க. ஏன்னா ஒரு தண்ணி வர பிரச்சனை நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணி வரும்போது ஒரு கூட்டம் அந்த ஏரியால முஸ்லீமுங்க தான் இந்து மக்களை எல்லாம் காப்பாத்தினாங்க. அந்த மாதிரி ஒத்துமையா இப்ப இருக்கிறாங்க. இப்ப தேவையில்லாம இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஐயோம்மா யாராவது தெரியாதவங்க நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை வந்து முஸ்லீம்ங்க வந்து கொடுமை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு முஸ்லீம் மேல வந்து இன்னும் ஒரு நமக்கு பக்கம் சேர மாதிரி இடம். தேவையில்லாம கலவரம் தான் உண்டாகும் இந்த பையமா தேவையில்லாம படம் எடுத்தாங்கன்னா. சார் அதான் சார் சரியாக காட்டல சார். இன்னொரு இளவரசை வந்து அவரை அடைச்சி வச்சிருக்காங்க சுல்தான். இதுல அவங்களை வந்து மீட்டு வராது கதாநாயகன். அவரை மீட்டு வந்து இளவரசனை கஷ்டப்பட்டு மீட்டு வராங்க. இளவரசன் ஏன் அந்த ஊர்ல எத்துமை சேர்க்கல? புரியல சார். ஹீரோட பொசிஷன் நல்லா தான் இருக்கு சார். அவர் நல்லா தான் பண்ணிக்காரு. என்ன ஒண்ணுன்னா இந்த சரித்திரம் டயலாக்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹிஸ்டரி வரலாறு சரித்திரப்பட டயலாக்லாம் அவங்க டயலாக் வந்து உச்சரிச்ச விதம் வந்து சரியில்லை. நல்லா தான் பண்றாங்க. சில பேர் நல்லா தான் பண்றாங்க. அதான் சார் அந்த டயலாக்னு சொல்லும் போது டஃபா கொடுக்கணும் சார். அதாவது அந்த நம்ம வந்து ஒரு போருக்கு தயாராகிற டயலாக்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லும் போது ஒரு டஃப்பாகணும் டயலாக். ஹீரோ பேசுற விதமும் வந்து டஃப் ஆகணும். இங்க வேற யாராவது சராசரி படமா இருந்தா நம்ம ஈஸியா பேசலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சரித்திர சம்பந்தப்பட்ட கதையை நம்ம எடுக்கணும்னு சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கு உண்டான வந்து உச்சரிப்பு வந்து ரொம்ப பவரா இருக்கணும். அந்த பவர் இல்லை சார். ஓவரால் ஒரு தடவை பார்ப்பாங்க சார். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒருத்தர் கூட பார்க்க வேணாம். என்ன கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கருத்து பார்த்து தேவையில்லாம கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க. மிகச்சிறந்த வரலாற்று காவியம். பண்டை காலத்துல அரண்மனை எப்படி இருந்தது, ஆட்சி எப்படி நடந்தது, தமிழ் மன்னர்கள்லாம் எப்படி ஆண்டாங்க, அந்த வரலாற்று நமக்கு தெரியாது. இந்த கால இளைஞர்களுக்கு நம்ம அதை நினைவுபடுத்திய மோகன்ஜி அவர்கள் மிக சிறப்பாக இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ரிச்சர்ட் அவர்கள் உடல் மொழியால வெளுத்து கட்டிருக்கிறாருங்க. உண்மையிலேயே அவரை நல்லா பயன்படுத்தி நம்ம மோகன்ஜி அவங்க அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வரலாற்று நிகழ்வுகளை நம்ம நாட்டுக்கு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அந்த ஒற்றுமை உணர்வுகளை கொண்டு வரக்கூடிய வகையிலையும் மொழி உணர்வு, நம்முடைய நிலங்கள் முக்கியமாக மண், அந்த உரிமை அதெல்லாம் வந்து மறுபடியும் நமக்கு உணர்வூட்டும் வகையில் இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க மோகன்ஜி அவங்க. நட்டி அவங்க மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். அவருடைய அந்த கேரக்டர், அந்த உடல் மொழி அருமையாக பண்ணியிருக்காங்க நட்டி அவரும். கண்டிப்பா இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இளைஞர்கள் மாணவர்கள் பார்க்கணுங்க. நம்ம வரலாற்றை நினைவூட்டுற ஒரு படம். எப்படி வரலாறுன்னு தெரியாது யாருக்குமே. இப்பதான் இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுங்க. ரொம்ப சிறப்பான படம். மோகன்ஜி அவர்களுக்கு நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. மோகன்ஜி சூப்பரா பண்ணியிருக்கிறாரு, நல்லா ஒர்த்தா பண்ணியிருக்கிறாரு, நல்லா வேல்யூவா இருக்கு. படம் வந்து நல்லா ஹிட் ஆகும், கன்ஃபார்மா பயங்கரமா ஹிட் ஆகும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அப்போ ஏதாவது சொன்னால் ரொம்ப மிகப்படுத்தி சொன்ன மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம். மோகன்ஜி சாரோட முந்தைய படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே மேக்கிங் பற்றி பேசுவாங்க. இந்த படம் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். இவங்களும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாரி தான். தன்னோட மதத்தை காப்பாகிறதுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, நம்மளோட வரலாறு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அதுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்கள்.